Hello friends, welcome back to my channel. So நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாழை இலை பரோட்டா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். பனானா லீஃப் பரோட்டா அந்த ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். நீங்க இன்னும் எங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வாழை இலை பரோட்டா, பனானா லீஃப் பரோட்டா. அதுக்கு தேவையான பொருட்கள் பரோட்டா எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் சால்னா, சிக்கன் சால்னா, சிக்கன் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம், ஃப்ரைடு சிக்கன் இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ வாழை இலை எடுத்துக்கிடுங்க. வாழை இலை பரோட்டா செய்ய தேவையான அளவு டொயின் எடுத்துக்கிடுங்க. அது கட்டுறதுக்கு டொயின் எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம வாழை இலை பரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிடுங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிடுங்க. வாழை இலையை நம்ம நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். வாழை இலையில பரோட்டா வச்சு கட்டும்போது இலை பிரியாது. அதனால தான் நம்ம இலையை நம்ம வாட்டுவோம். கேஸை சிம்மில் வச்சுடுங்க. இப்படி நீங்கள் லைட்டாக வாட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த இலையில கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்க வாட்டி எடுக்கும்போது. இப்போ இலை பிஞ்சு வராது. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கிடுங்க. ஒரு தவா இல்லைன்னா தோசைக்கல் எடுத்து போட்டுக்கிடுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி இருக்கட்டும். ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த வாட்டிய வாழை இலையை எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ வாட்டிய வாழை இலையை எடுத்து வச்சுக்கிடுங்க. இதில் நம்ம ஒரு பரோட்டா எடுத்து வச்சுக்கலாம். சால்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு பரோட்டா எடுத்து வச்சுக்கிடுங்க. சால்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரைடு சிக்கன் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டா எடுத்து வச்சுக்கிடுங்க. சால்னா ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டா எடுத்து வச்சுக்கிடுங்க. இது கூட மேலே சால்னா ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம இதை பொதியலாம். வாழை இலையை நம்ம பொதியலாம். டொயின் வச்சு நம்ம கட்டிடலாம். இப்படி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் டொயின் வச்சு கட்டிக்கலாம். பாருங்க, டொயின் வச்சு நல்லா கெட்டியாச்சு. வாழை நார் இருந்தால் அதை வச்சு கூட கட்டிக்கலாம். நான் டொயின் வச்சு கட்டியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த வாழை இலைய பரோட்டாவை நம்ம தவால வச்சுக்கலாம். தோசைக்கல்ல வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயாச்சு. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிடுங்க. இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடுங்க. தண்ணி நல்லா வற்றணும். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். நல்லா வற்றணும். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வாழை இலை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பனானா லீஃப் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த டொயினை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல சூடாக இருக்குங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா வந்து இப்பவும் சாப்பிடக்கூடாது, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாம அடுத்த நல்ல ஒரு வீடியோல நல்ல ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.